வணக்கம் வெல்கம் டு ரிஸ்டோரட் தமிழ். இன்னைக்கு நம்மளுடைய டாப் 5 பெஸ்ட்டு மைலேஜ் ஃப்ரெண்ட்லி அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் இருக்கக்கூடிய பைக்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி கிளிக் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபண்டிங் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய ஷைன் 100 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லணும்னா வச்சுங்களேன், இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ரிஃபைன்ட் இன்ஜினுடைய ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அதுவும் நீங்கள் ஹோண்டா தரப்புலேருந்து எடுக்கிறேன்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம், டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு லீனியர் டோனில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளை தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம், இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோன்னா 198.98 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 4-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளிட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபீர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், 7.28 பிஹெச்பியும் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் கொடுத்து டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 65 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் நீங்கள் ஒரு டீசென்டான ரெடிங்ஷியல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப இதை விடையும் கூட மேபி கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இன்ஜின் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ரிஃபைன் அண்ட் நல்ல ஸ்மூத்தாக ரன் ஆகக்கூடிய ஒரு இன்ஜினாக இருக்குது. இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப்லாம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 99 kg, சீட் ஹைட் 786 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக் மாடல் 83,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 90,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய HF டியூலக்ஸ் ஆமாங்க. இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் லோ மெயின்டெனன்ஸோட ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் விஷயம், டிசைன் இதுவுமே நம்ம பார்த்த மாதிரியான ஒரு லீனியரான ஒரு சிம்பிள் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு சீட்டிங் ஸ்பேஸு, ரைடிங் ஆங்கிள், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு டே டு டே அண்ட் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 97.2 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 7.91 பிஹெச்பி வரும். 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இதுவுமே டிரான்ஸ்மிஷன் டைப் 4-speed அண்ட் வெட் மல்டிபிளேட்ஸ்லாம். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 65 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. பட் ரியல் லைஃப்லன்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு டீசென்டான ரெட்டிங்ஷியல் மெயின்டைன் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணுறப்ப இந்த வெஹிக்கிள் இதுக்கும் மேலே நல்ல பெட்டர் மைலேஜ் தருது. அதில் உங்களுக்கு டவுட் கிடையாது. பிரேக்கிங் செட்டப் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துலையும் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான், டிஸ்க் கிடையாது. ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 110 kg, சீட் ஹைட் 805 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 71,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 85,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ் ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு இதுவுமே உங்களுக்கு அந்த ஒரு கம்ப்யூட்டர் அண்ட் மைலேஜ் ஃபோக்கஸ்டான செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் இருக்கும். டிவிஎஸ் தரப்புலேருந்து ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பேக்டான ஒரு ஸ்லைட்லி அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ் அந்த பேரில் மட்டும்தான் இருக்கும். பட் வெஹிக்கிள் உங்களுக்கு பெருசாக ஸ்போர்ட்டினஸ் எதிர்பார்க்க முடியாது. கம்ப்யூட்டர் ஸ்டாண்ட்ஸ்க்கான அந்த ஒரு டிசைன் அப்பியரன்ஸ் தான், பட் காம்பேக்டாக இருக்கும். என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 109.7 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 4-speed கியர் பாக்ஸ் அண்ட் வெட் மல்டிபிளிட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 8.08 பிஹெச்பியும் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km பர் ஹவர் வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 70 km வரைக்கும் தருந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ் இன்னும் கூட நிறையா தரதாகவே சொல்கிறாங்க. மைலேஜில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாகவே இருக்குது. அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 3rd பிளேஸுக்கு வந்திருக்குன்றதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் அதான் போத் கொடுத்துருக்காங்க. எஸ்பிடி மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 112 kg, சீட் ஹைட் 790 mm.
ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 80,000 ஸ்டார்ட் ஆகி டாப் மாடல் 82,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போதும் அகெயின் நம்ம டிவிஎஸோட ஒரு ப்ராடக்ட் தான் அவங்க டிவிஎஸோட ஸ்டார் சிட்டி ப்ளஸ். இது வந்து நம்ம முன்னே பார்த்தோம் இல்லைங்களா, ஸ்போர்ட்ஸு அதோடைய ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் அப்படி டிசைனில் அது கொஞ்சம் அப்படியே சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது அதோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒரு சில கிராஃபிக்ஸ் அது மாதிரி விஷயங்கள் நல்லா பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து எல்இடி லைட் வராது, பட் ஆனால் இதில் ஃப்ரண்ட்டில் எல்இடி லைட் கொடுப்பாங்க. அது இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயும் ஒரு செமி டிஜிட்டல் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்படின்றப்போ ஓவராலாக இது இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி ஒரு பெட்டரான வெஹிக்கிள் டிவிஎஸோட. ஸ்போர்ட்ஸுக்கு நெக்ஸ்ட்டாக நீங்கள் ஒரு ஆப்ஷன் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு. பட் இன்ஜின் வந்து அதில் இருக்கிறதும் இதில் இருக்கிறதும் சேம் தான். ஏன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிறதும் 109.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 4-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்க 8.08 bhp 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கொடுத்து டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 70 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் ஸ்போர்ட்ஸும் ஆல்மோஸ்ட் சிமிலர் இன்ஜின், ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் இருப்ப நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலரான பவர் அண்ட் சிமிலரான மைலேஜ் தான் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டே எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு டீசெண்டான டே டு டே அண்ட் சிட்டி கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு பவரும் அது கூட நல்ல மைலேஜும் கிடைக்கும் இந்த ஒரு வெஹிக்கிளில். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் இந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் பார்த்தோன்னா டிஸ்க் வந்து உங்களுக்கு ஆப்ஷனாக வருது. இது ஒரு நல்ல விஷயம். எஸ்பிடி மூலமாக லிங்க் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு டோட்டல் வெயிட் 115 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் வெயிட் 785 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 89,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 93,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோடைய பிளாட்டினா 100 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் வரதுக்கான ரீசன் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் இந்த வெஹிக்கிளோடைய மைலேஜ் தான். மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பஜாஜ் பிளாட்டினான்ற வார்த்தையை கேட்டாலே உங்கள் எல்லாருக்கும் என்னன்றது தெரியும். நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு வெஹிக்கிள், மைலேஜுக்காகவே பேர் போன ஒரு வெஹிக்கிள்னே கூட சொல்லலாம் இந்த பஜாஜோடைய பிளாட்டினா ஆமாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன், இதுவுமே அதான் லீனியர் டோனில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். மோஸ்ட்லி இந்த செக்மெண்ட்டில் எல்லா வெஹிக்கிளும் அந்த ஒரு லீனியரான சிம்பிள் டோனில் தான் இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. அது இல்லாமல் இந்த ஒரு வெஹிக்கிளில் மற்ற கம்ப்யூட்டர் வெஹிக்கிள்ஸோட ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா ரைடிங் கம்ஃபர்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாங்க, இதில் வந்து பெஸ்ட்டான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்ன்றது கொடுத்துருக்காங்கன்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு ரோட்டில் போகிறது இல்லை இன்னும் நிறைய டெரைன்ஸ் சொல்லலாம். நம்ம ஊரில் டிஃப்ரெண்ட்டான ரோட் டைப்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் எல்லாத்துலேயும் போகும்போது ஓரளவுக்கு உங்களை இது வந்து நல்ல கம்ஃபர்டபுளாகவே வச்சுருக்கும். இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு என்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 99.59cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 4-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 7.79 bhp 8.34 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கொடுத்து டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ணிடுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 75 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டாண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப இதை விடையும் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜும் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணிங்கப்போ மைலேஜ் கம்மியாகவும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது நல்ல மைலேஜ் தரும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு எஃபிஷியண்டான இன்ஜின் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் செட்டப்லாம் இந்த இடத்துலையும் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. உடைய டோட்டல் வெயிட் 117 kg, சீட் ஹைட்டு 807 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 87,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங்கும் ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட் இல்லை. சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.